نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقال ربي إني لما أنزلت إلي من خير فقير. صدق الله العظيم. அல்லாஹுவின் பேரருளால் இன்றைக்கு 15வது ஜுஸுவும் 15 தராவீகும் 20 ஜுஸுவும் அல்லாஹுவின் கிருபையால் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய பாதி நாட்களை நாம் வேகமாக இப்போது கடந்திருக்கிறோம். குர்ஆனில் 2 பங்கு, அதாவது 30 ஜுஸுவிலே 20 ஜுஸுவுகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் ரமலானிலே பாதி நாட்களும் 10 ஜுஸுவும் மட்டுமே பாக்கி இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் மீண்டும் மீண்டும் ரமலானை அடைகிற நட்பேற்றினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அன்பானவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களிலே சூரா அல் கஸஸ் என்கிற வரலாறு என்று ஓதப்பட்டது. நபிமார்களில் பெரும்பங்கும் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பற்றியிருக்கிற செய்திகள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டது. பொதுவாக இந்த ஆயத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில செய்திகள் நம் ஞாபகத்திற்கு. பொதுவாகவே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ட்ரெண்டிங் பாயிண்ட் என்று சொல்லுகிற ஒரு திருப்பு முனை வைத்திருப்பான். சில பேருக்கு சில மனிதர்களை போய் சந்திக்கிற போது அவர்களுக்கு அது ட்ரெண்டிங் பாயிண்டாக அமையும். சில பேர் சில இடங்களுக்கு போய்விட்டு வருகிற போது அவருடைய ஒட்டுமொத்த தன்மையும் டோட்டலாக மாறி போய்விடும். அது அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் பாயிண்டாக இருக்கும். சில பேருக்கு சில மனிதருடைய துவாவை வாங்கியதற்கு பிறகு அந்த துவா அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். நான் இது வரைக்கும் இவர் போய் சந்திச்சேங்க, இவர் சந்திச்சதுக்கு பிறகு நான் இப்படி மாறிட்டேன், இந்த இடத்துக்கு நான் போனேன், இந்த இடத்துக்கு மக்காவுக்கு போனேன் அல்லது மதீனாவுக்கு போனேன், அங்கேருந்து நான் இதை விடலை, எனக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு என்றெல்லாம் அல்லாஹ் சில பேரிடம், சில இடங்களிடம், சில துவாக்களிடம் சில மாற்றங்களை அல்லாஹ் கொடுப்பான். அதில் நமக்கான சில மாற்றங்கள் நாம் கேட்கக்கூடிய துவாக்களின் மூலமாக கிடைக்கும். அல்லது நமக்காக யாராவது ஒருவர் துவா செய்தாலும் அந்த ட்ரெண்டிங் பாயிண்ட் என்பது உருவாகிவிடும். அது ஒட்டுமொத்தமாக நம்மளை மாற்றிவிடும். துவா என்பது அல்லாஹுக்கு முன்னால் நாம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை. துவா செய்வதன் மூலம் நாமவே தான் செய்து கொண்டிருக்கிறோம், யார் கேட்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. துவாவின் மூலம் உலகத்தில் சாத்தியமற்ற விஷயங்கள் கூட சாத்தியமாகும். எவன் துவா செய்தாலும் அல்லாஹ் உடனடியாக அந்த துவாவிற்கு கூலி தருவான். அல்லது நாம் செய்கிற துவா சில காலங்கள் கழித்து கபூலாக்கி கூலி கொடுப்பான். அல்லது இப்பையும் கபூலாகவில்லை, சில காலங்களுக்கு பிறகும் கபூலாகவில்லை என்றால் மறுமைக்கு அந்த அடியான் வருகிற போது செய்த துவாவிற்கு அல்லாஹ் கூலியாக நன்மைகளாக தந்து விடுவான். ஆக மொத்தத்தில் துவா என்பது நஷ்டமில்லாத வியாபாரம் என்பது நாம் இங்கே கவனத்திலே வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேருக்கு அப்படி துவாவில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமராக இருந்தபோது ரசூலுல்லாஹ்வை திட்டியதும், வெட்டுவதற்காக வாள் எடுத்ததும், ஊர் முழுவதும் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வேன் என்று பிரகடனம் செய்ததும் என்றெல்லாம் நாம் உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு நீட்டி முளைக்கி பேச தேவையில்லை, நமக்கு தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு இரவிலே துவா செய்கிறார்கள். அன்றைய இரவிலே துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் உமரும் இருக்கிறார், அபூஜகளும் இருக்கிறார். ஆனால் இந்த 2 பேரில் யாராவது ஒருவரை கொண்டு நீ இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்து. அல்லாஹும்ம அஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக்க பி அபி ஜஹல் அவ் பி உமர் இப்னு கத்தாப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவிலேயே இப்படி செய்தார்கள். இந்த 2 பேரில் உனக்கு பிரியமானவர்கள் யாரோ அவருக்கு இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்து என்று துவா செய்தார்கள். ஆனாலும் ஹதீஸிலே எழுதுகிறார்கள், பெருமானாருக்கு அபூஜகல் தான் அநேகமாக, ஏன்னா அவர் உயர் கோத்திரம், ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, அவர்தான் வருவார் என்று அபுல் ஹிக்கும் என்கிற பெயர், இதெல்லாம் கவனித்து அபூஜகல் தான் வருவார் என்கிற நியத்திருந்தாலும் அல்லாஹுவின் தேர்வு உமராக இருந்தது. உமர் அல்லாஹுவின் தேர்வு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த உமரை கொடுத்து இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தினால் இஸ்லாம் உமரை கொண்டு கண்ணியம் பெற்றது. கவனத்திலே வைக்கிறோம், ஒரே ஒரு துவா உமருக்கு அது ட்ரெண்டிங் பாயிண்டாக அவருடைய வாழ்க்கையில் ஆனது. நாம் யோசித்து பார்க்கிறோம், இப்படி பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுப்பான். அது துவாவாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். இங்கே ஓதப்பட்ட இந்த ஆயத்திற்கு நாம் வருவோம். இன்று ஓதப்பட்ட ஒரு துவா,
அந்த துவா எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்போம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போது அவர் நபி எல்லாம் ஆகவில்லை, எகிப்தில் இருக்கிறார். எகிப்தில் இருக்கிற போது மதியன் என்கிற நகரம், அது குர்ஆனிலே வருகிறது. அந்த நகரம் குறித்தும் வருகிறது. அந்த நகரத்திற்கு அவர் போகிறார். ஏன் போகிறார்? எதற்கு போகிறார்? எது யாரையும் பார்ப்பதற்கும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, உயிர் பார்த்து கொள்வதற்காக வேண்டி எந்த ஒன்றும் இல்லாமல் அனாதையாக அந்த மதியன் நகருக்கு போகிறார். போறதுக்கு காரணம், ரெண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் எகிப்திலே மூசா இருக்கிற போது. இப்போது மூசா நபி அல்ல, சாதாரண ஒரு மனிதர். தெரியும், நபிமார்களிலேயே ரொம்ப கவியுல் ரஜுல், அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம். பலம் கொண்ட 10 பேர் உள்ள பலத்தை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் பெற்றிருந்தார்கள். ரெண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். சண்டையை பிரித்து விடுவதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை பிடித்து தள்ளினார், விலக்கினார். அந்த விளக்குனதுல அவருடைய கையினுடைய மேன் பவரோ என்னன்னு தெரியல, இப்படி தள்ளி விட்டதுல வேகமாக போய் ஒரு பொருள்ல மோதி மோதி கீழே விழுந்து செத்து போயிட்டான். இறந்த உடனேயே எல்லோரும் போய் விட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் நகர்ந்து விட்டார்கள். கொலை யார் செய்தால் என்று ஒரே பரபரப்பு, யாரும் சொல்லவில்லை. அன்றைக்கு கொலை செய்தவனுக்கு திரும்ப கொலை தான் செய்ய வேண்டும், இது தண்டனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கு பயந்து யாருக்கும் சொல்லாமல் இருந்து விட்டார்கள். அடுத்த நாள், அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சண்டை போட்டான்ல, அவன் வேற ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். என்ன இது, ஏற்கனவே இவன் சண்டை போட்டு விலைக்கு விட்டு தான் நம்ம ஒரு கொலை கேஸ் ஆகி போச்சு, அது யாருக்கும் தெரியல, இப்பயும் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, அப்போ பிரச்சனை இவன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம், எப்பா சண்டை போடாதப்பா, முதல்ல கையெடு அப்படின்னு சொன்னாங்க. அவன் எடுக்கலை. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், வாப்பா உபதேசம் பண்ணுறதுக்காக நீங்கள் வாப்பா விட்டுட்டு வாப்பான்னு கூப்பிட்டாங்க. உடனே அவன் பயந்து போய் சொன்னான், மூசா நேற்று ஒருத்தன் அடித்து கொண்டியே, அது மாதிரி என்னை அடிக்கிறது கூப்பிடுறியா அப்படின்னு கத்துனான். இது கத்துனோடனே எல்லாத்துக்கும் இது கேட்டுருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் இப்படி செஞ்சுருக்காங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சு. மூசாவை பிடிப்பதற்காக வேண்டி எல்லோரும் ஒன்று சேருகிறார்கள். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் காப்பாற்றி கொள்வதற்கு அவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு மாறுகிறார்கள். அவர்கள் போனதுதான் மதியன் என்கிற நகரம். அல்லாஹ் உள்ளத்திலே உதிப்பு ஏற்படுத்துகிறான். அதுவரை நபிமார்களுக்கு மட்டும் வகி வரும், நபியே இல்லாதவர்களுக்கு வகி என்பது வராது. உள்ளத்திலே இது ஒரு உதிப்பு ஒன்று ஏற்படும், இல்ஹாமியத் என்று சொல்லுவார்கள். மதியன் நகருக்கு போகலாம். மதியன் நகரில் யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இல்லை. மதியன் நகரில் அவர் எங்கே இருக்குன்னே தெரியாது. இருந்தாலும் அந்த உதிப்பு வருகிறது. மதியன் நகருக்கு தனிநபராக போகிறார், யாரும் இல்லாமல் போகிறார், ஒன்றுமே இல்லை. மதியனிலே ஒரு இடம், உள்ளே ஊருக்குள்ளே நுழைகிற போது ஆட்டிற்கும் தண்ணீர் குடித்து கொடுக்கக்கூடிய, தண்ணீர் பிடிப்பதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தங்களுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீரை மெத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பிடிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் தனியாக ரெண்டு தனியாக பெண்கள் மற்றும் தண்ணீர் பிடிக்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் தண்ணி பிடிக்கலையா? அப்போ அந்த பெண்கள் சொன்னார்கள், இவர்களெல்லாம் தண்ணீர் பிடித்ததற்கு பிறகுதான் நாங்கள் பிடிக்க வேண்டும், நாங்கள் ஆண்களோடு கலந்து தண்ணீர் பிடிக்க மாட்டோம், இவர்கள் முடித்ததற்கு பிறகு நாங்கள் தனியாக தண்ணீர் பிடிப்போம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இப்போ இவங்கெல்லாம் என்னைக்கு பிடிக்கிறது, நீ என்னைக்கு நீ பிடிச்சி போகிறது, வேறு ஏதாவது இங்கே ஏதாவது கிணறு இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பெண்கள் 2 பேர் சொன்னார்கள், ஆமாம் கொஞ்சம் ஒரு கிணறு இருக்குது, ஆனால் அதனுடைய மூடி ரொம்ப பலமானது, யாராலையுமே அதை தூக்க முடியாது, மூடி வச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த மூடியை தன்னுடைய கைகளாலேயே தூக்கி கலட்டினார்கள். தஃசீரில் வருகிறது, 10 பேர் தூக்கக்கூடிய அளவிற்கு கனம் கொண்ட மூடி அது. அந்த மூடியை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஆள் நகர்த்தினார்கள். நகர்த்தி தண்ணீரை தங்களாகவே பிடித்து கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பினார்கள். எப்போதுமே தாமதமாக வரக்கூடிய பெண்கள் அன்றைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வருகிற போது அவருடைய தந்தை வயதானவர், அவரும் அன்றைக்கு அந்த மதியன் நகருக்கு நபியாக அனுப்பப்பட்டவர். அவருக்கு பெயர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்கள் தான் இந்த 2 பேரும். கேட்டார்கள், தாமதமாக எப்போதும் வரக்கூடிய நீங்கள் இப்போது இன்றைக்கு சீக்கிரம் வந்திருக்கிறீர்கள், என்ன காரணம்? பெண்கள் 2 பேரும் சொன்னார்கள், தந்தையே, இன்றைக்கு ஒரு நல்ல மனிதரை சந்தித்தோம், அவர் பழகுவதற்கு நல்ல மனிதர், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், பலமானவராகவும் இருக்கிறார். நடந்ததை எல்லாம் சொன்னார்கள். சொன்னபோது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டார்கள். இவர்கள் தண்ணீர் பிடித்து போனதுக்கு இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நன்மையை செய்துவிட்டு
ஒரு மரத்துக்கு அடியிலே வந்து உட்கார்ந்து கொண்டு துவா செய்கிறார்கள். அந்த துவா தான் இப்போது நாம் கவனத்தில் வைக்கிற துவா. செய்தார்கள், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். யா அல்லாஹ், இப்போது என்னிடத்தில் எதுவுமே இல்லை. என்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் இப்போது இருக்கிற இந்த அழுக்கு துணியோடு நான் வெறுங்கையோடு நிற்கிறேன். என்னிடத்தில் இப்போது எதுவுமே இல்லை. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். நீ இப்போ எனக்கு எந்த நலவு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையா இருக்கு. ரொம்ப நான் ஏழ்மையான இருக்கிறேன். நீ எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிடுவேன் என்று நலவு குறித்து துவா செய்கிறார்கள். இந்த ஒரு துவா தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ட்ரெண்டிங் பாயிண்டாக அமைந்தது. எந்த அளவுக்கு என்றால், இந்த துவாவை செய்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறார்கள். தனியாக ஒரு இடத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை செய்து கொண்டிருக்கிற போது, முதலில் இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும், இந்த துவாவுடைய பரக்கத்து. எதையெல்லாம் யாரெல்லாம் தேடுவார்களோ அதையெல்லாம் இந்த துவா அவர்களுக்கு கபூலாக்கி கொடுக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலைக்காக வேண்டி ஓதினால் சரி, ஜோடிகள் நல்ல துணைகளுக்காக ஓடினால் சரி, கடன் இருப்பவர்கள் கடன் அழைப்பதற்காக ஓதினாலும் சரி, தேவை உள்ளவர்கள் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக, அல்லது வியாபாரம் எந்த தேவையாக இருந்தாலும் இந்த ஆயத்தை ஓதி ஓதி துவா செய்யட்டும். அது அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போது எதுவுமே இல்லாமல், யா அல்லாஹ் நீ எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற போது, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பெண்களிலே ஒருவர் வருகிறார். இந்த துவாவை ஓதினோடனே அடுத்த ஆயத்தை அப்படி தான் வருது, வஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி. அந்த ரெண்டில் ஒரு பெண் வெக்கத்தோடு வந்து நின்றாள். வந்து நின்று சொன்னாங்களா, எங்கள் அத்தா அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதாவது முதல்ல இந்த ஊரில் ஆளே இல்லைன்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. இப்போ ஆள் இருக்கு, ஏன்னா ஆள் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. தங்குறதுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, நீங்கள் இங்கேயே தங்கிக்குங்க, எங்கள் ஆடுகளை மேய்ச்சிக்குங்க, ஏன்னா என் ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும், நீங்களே மேய்ச்சிக்குங்க. அப்போ தங்குறது அறிமுகமாக இல்லாத ஊரில் ஒரு அறிமுகம் கிடச்சிருச்சு, ஆள் கிடச்சிருச்சு, தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சு. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் 8 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு இன்னும் 2 வருஷம் இருந்து நீங்கள் ஆடு மேய்ச்சிங்கன்னா, என் பெண்களில் ஒன்றை உங்களுக்கு திருமணம் முடிச்சு மாப்பிள்ளை ஆக்கிக்கிறேன். அங்கே ஒரு திருமண நிக்காகும் நடக்கிறது, உறவும் கிடைக்கிறது. மதியன் என்னமே தெரியாமல், மதிய சாப்பாட்டுக்கே அங்கே என்னன்னு தெரியாமல் போன ஊரில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சொந்தங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தான். போன மூசா தனியாக போனவர் வருகிற போது ஒரு குடும்பமாக வருகிறார். வருகிற வழியில் நபி மூசாவாக ரசூலாகவும் ஆக்கப்படுகிறார். ஒரு துவா ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ஒரு டர்னிங் பாயிண்ட் அதாக அமைந்தது. அந்த துவாவை அவர்கள் செய்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. தஃசீரிலே இந்த துவாவை நீங்கள் தேவைக்கு ஓதுகிற போது அல்லாஹ் அத்தனை தேவைகளுடைய விஷயங்களை, ஹாஜாத்துகளையும் விலக்கி நல்லவற்றை அல்லாஹ் தருவான் என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த சூரா அல் கஸஸ் என்கிற இந்த துவாவினுடைய வீரியமாகும். தொடர்ந்து துவாவிலே பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.